ஸோ ஒவ்வொரு உத்தரப்பிரதேஷ் குடிமகனும் தமிழ்நாட்டு மக்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா 3 மடங்கு கம்மியான டெட் வந்து ஆதார் கார்டு. அவங்க ஆதார் கார்டு மேலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற கடன் வந்து 1/3 பங்கு உத்தரப்பிரதேஷ். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய க்ரோத் ட்ராஜெக்டரி கம்பேரிசனுமாங்க. இதோடைய இந்த கர்வ் எப்படி போகுது, இந்த கர்வ் எப்படி போகுது. கடந்த ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து அப்படியே ஸ்பைக்கப் ஆகுது. தமிழ்நாடு வளர்ந்துட்டுருக்கு, அதை பற்றி சந்தேகமே இல்லை. ஆனால் தமிழ்நாடு இப்படி வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் இப்போ 31 லட்சம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி போகும்போது வித்தியாசம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 2013-14 உத்தரப்பிரதேஷ் இந்த 31 லட்சம் கோடி வருமானத்துக்கு முன்னால் அது வந்து 12.8 லட்சம் கோடி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நாம் 24 லட்சம் கோடி இருந்தோம். ஸோ நம்ம 24 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு வர்ற அதே சமயத்தில் அவங்க 13 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு. ஸோ யூ கேன் சி விச் இஸ் க்ரோயிங். அவர் என்ன சொன்னார், அது ஒரு பக்கா டபுள் என்ஜின் சர்க்கார். ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் எங்கே ரொம்ப நல்லா இயங்குது பார்த்தோம்னா நிச்சயமாக எந்தவித ஒரு சர்ச்சை இல்லாமல் அது உத்தரப்பிரதேஷ் தான்.